புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கானோர் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர். ஆனால் அஜித், விஷால், சூர்யா, கார்த்தி என முக்கிய நடிகர்கள் பலர் நேரில் வராதது சோசியல் மீடியாவில் பெரும் பேசுபொருளாக மாறியது. அதுவும் கடனில் மூழ்கி தத்தளித்த நடிகர் சங்கத்தின் கடன்களை அடைத்து அதனை மீட்டெடுத்த விஜயகாந்த் உடலுக்கு அதன் தற்போதைய பொதுச் செயலாளராக இருக்கும் நடிகர் விஷால் தார்மீக அடிப்படையில் நேரில் அஞ்சலி செலுத்தாதது குறித்து சோசியல் மீடியாவில் கேள்விகள் எழுந்தன. இதற்கு வழிகோலாக நடிகர் சங்க கட்டிடத்திற்கு விஜயகாந்தின் பெயர் வைப்பதே அவருக்கு செலுத்தும் நன்றியாக இருக்கும் என அஞ்சலி செலுத்த வந்த நடிகர்கள் பலரும் தங்களது விருப்பத்தை கூறிய நிலையில் நடிகர் விஷால் எங்கே என கேள்விகள் வலுத்தன. நியூயார்க்கில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் இருந்த நடிகர் விஷால் விஜயகாந்த் மறைவு செய்தி அறிந்து அண்ணே மன்னிச்சிருங்க என கண்ணீர் விட்டு கதறி அழுது வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். விஜயகாந்த் அண்ணன் இறந்துட்டார் என்ற விஷயம் இப்பதான் கேள்விப்பட்டேன். ஆனா என்னை மன்னிச்சிடுங்க, முதல்ல என்னை மன்னிச்சிடுங்க. நான் சத்தியமா இந்த நேரத்துல நான் உங்க பக்கத்துல இருந்து உங்க முகத்தை ஒரு முறை பார்த்து உங்க காலை தொட்டு கும்பிட்டு அவங்க கூட இருந்திருக்கணும். நான் வெளிநாட்டுல இருந்தது என் தப்புனா என்னை மன்னிச்சிடுங்க. விஜயகாந்த் உயிரிழந்த செய்தி அறிந்தவுடனே ஓடோடி வந்து அவரது காலை தொட்டு வணங்க முடியாமல் போய்விட்டதே என ரொம்பவே வருத்தப்பட்டு சிந்திய கண்ணீருடன் நடிகர் விஷால் வீடியோ போட்டிருந்தது அவர் அஞ்சலி செலுத்த நேரில் வரவில்லை என்ற சர்ச்சையை சற்றே மழுங்கடித்தது. உண்மையிலே நான் சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு நான் உங்க பக்கத்துல இருந்திருக்கணும், முறையா உங்க பக்கத்துல இருந்திருக்கணும். இந்த நிலையில் நியூயார்க்கில் இருந்து சென்னை திரும்பியுள்ள நடிகர் விஷால் நடிகரும் நண்பருமான ஆர்யாவுடன் மறைந்த விஜயகாந்த் நினைவிடத்திற்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார். விஜயகாந்த் சமாதிக்கு மாலை அணிவித்து மலர் தூவி பின் தீப ஆரத்தி எடுத்து அஞ்சலி செலுத்திய நடிகர் விஷால் சமாதி முன்பு விழுந்து வணங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் விஷால் நடிகர் விஜயகாந்த் வாழும் போதே கடவுளாக வாழ்ந்தவர் என கூறி அவரது பெருமைகளை பேசியதோடு நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டார். தைரியமான அரசியல்வாதி பேர் வாங்கின ஒருத்தர். பொதுவா ஒரு மனுஷன் நம்ம மத்தியில் இருக்கும்போது மறைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சாமின்னு சொல்லுவோம். ஆனா இந்த மனிதர் கேப்டன் ஐயா உயிரோடு இருக்கும்போதே பல பேர் அவரை சாமின்னு கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா அவர் பண்ண விஷயங்கள் அப்பேற்பட்ட விஷயங்கள். அத்தோடு இறுதிச் சடங்கில் தான் பங்கேற்காதது குறித்து செய்தியாளர்கள் முன்னிலையிலேயே கைகளை கூப்பி மறைந்த விஜயகாந்த் ஆன்மாவிடம் மன்னிப்பு கேட்டார். இன்னைக்கு அவர் மறைவுக்கு அன்னைக்கு நான் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, என்னால வர முடியல. பட் இருந்திருந்தா அதான் ஒரே ஒரு விஷயம் தான் அவர் பார்த்து நான் சொன்னேன், என்னை மன்னிச்சிடு சாமி, அவ்வளவுதான், என்னை மன்னிச்சு. அவரு நான் வேற எதுவும் சொல்ல முடியாது. நான் இருந்திருக்கணும், அவர் கூட இருந்து நான் கடைசி நேரத்தில் அவர் பார்த்திருக்கணும், ஒரு காலை தொட்டிருக்கணும், முடியல என்னால. நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய கையோடு நடிகர் விஷால் விஜயகாந்த் வீடு அமைந்துள்ள சாலி கிராமத்திற்கு சென்றார். அங்கு விஜயகாந்த் குடும்பத்தார் முன்னிலையில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். முன்னதாக விஜயகாந்த் போலவே சினிமா, நடிகர் சங்கம், அரசியல் என விஜயகாந்த் பாணியை பின்பற்றி வரும் நடிகர் விஷால் அஞ்சலி செலுத்திவிட்டு கிளம்புகையில் கூடியிருந்த பொதுமக்களுக்கும் ரசிகர்களுக்கும் தன் கைகளாலேயே அன்னதானம் வழங்கினார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.